அனைவருக்கும் வணக்கம். இனிய சோபகிருது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்னை பற்றி கொஞ்சம் அறிமுகம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நிறைய பேர் பல நாட்களாக கேட்டு வராங்க. நம்ம 3 ஆண்டுகளாக நம்ம வீடியோ பதிவு போட்டுட்டு வரோம். நம்ம வீடியோ போட்டதின் முக்கிய காரணமே அனைவருமே வரைபடத்தின் முக்கியத்துவம் அறிந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. வரைபடம் எப்படி அமைய போகிறது, அதற்கு முன்னாடி வரைபடம் இப்படி அமையலாம், அது எதன் அடிப்படையில், ஆப்ஷன் வர்த்தகர்களாக நம்ம இருக்கிறனால ஆப்ஷன் வர்த்தகர்களுக்கு வரைபடம் முக்கியமா அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதனால தான் நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு முக்கிய காரணமே வரைபடம் இல்லாமல் சந்தையை எளிதாக நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஆப்ஷன் வர்த்தகம் பற்றி பார்த்திங்கன்னா எந்த இடத்திற்கும் போய் நான் படிக்கவில்லை, எந்த புக்ஸும் எந்த புத்தகமும் படிப்பதில்லை. இது அனைத்துமே நான் சுயமாக ஆய்வு செய்தனால் வந்தது. அதனால தான் நான் அடிக்கடி சுய ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி நான் 2008 தான் நம்ம பங்கு சந்தைக்குள்ளே நுழையிறோம். அப்போது நுழையும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக டீலர் ஆஃபீஸில் போய் உட்காந்து வியாபாரம் செய்வது தான் அனைவரோட பழக்கமாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு டெர்மினல் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அப்போது நிறைய பேர் பல்காக ட்ரேட் பண்ணுவாங்க, சிறிய வர்த்தகம் செய்வாங்க, பெரிய வர்த்தகம் செய்வாங்க. யாருக்கிட்டையும் சொல்லித்தர மாட்டாங்க. சின்ன வர்த்தகம் செய்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. நான் வாங்கினா இறங்கிடுச்சு, நான் விற்றதுக்கப்புறம் மேலே போயிடுச்சுன்னு அப்படின்னு பேசிக்குவாங்க. ஆனால் பெரிய வர்த்தகம் செய்பவர்கள் சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம நினைப்போம் பெரிய வர்த்தகம் செய்பவர் ஒரு ஆணவமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நாங்கள் பேசிக்குவோம். அப்போ தான் ஒன்று புரிந்தது. பெரிய வர்த்தகம் செய்பவர்கள் அவர்கள் லாப நட்டத்தில் ஒரு முக்கியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்தை அவங்க சொல்லிக் கொடுக்கறதுனால இந்த தெரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் தெரிந்து கொள்வதற்காக அவங்களை நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க முதல்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா யாருக்கு என்னவே சொல்லித்தர மாட்டாங்க, அவங்க மட்டும் பார்த்துருப்பாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, பங்கு சந்தையை பற்றி புரிதல் இல்லாமல் யாரோ ஒருவர் செய்யும் வர்த்தகத்தை நம்ம அப்படியே கட் காப்பி பேஸ்ட் ஆகிற மாதிரியே வர்த்தகம் செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ தான் ஒன்று புரிந்தது, சந்தையோட சூழ்நிலை அறிந்து வியாபாரம் செய்யணும். அப்போ பார்த்திங்கன்னா வரைபடம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சி வர்த்தகம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது வரைபடம் முக்கியம் இல்லை, வரைபடம் அமைகிறதே எதனால் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி கண்டறிதல் நடைபெற்றது. இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் ஆயிடுச்சு இதை புரிஞ்சுக்கிறக்கே. அப்புறம் நியூஸ் பேஸ்டு, வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்ட்டு, இது அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களாக மாறிட்டே இருந்தது. அப்போ தான் சில விஷயங்களே புரிஞ்சுது. நம்ம பார்த்திங்கன்னா இறங்கு முகமாக நம்மளோட வர்த்தகம் இருக்கும்போது வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்ட் நம்மளது அதற்குண்டான வாய்ப்பாக அமையாது. அதே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம், நம்ம மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கும், வேர்ல்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கும். அப்போது நம்ம மார்க்கெட் டவுன் ஆகாது. நம்ம வேர்ல்டு மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு, நம்ம டவுன் ஆகும் நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அது நடைபெறாது. அப்போது வேர்ல்டு மார்க்கெட்டுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தங்கள் எப்படி மாறுது அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம். அடுத்தது இண்டெக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிற விஷயத்தை அப்போ தான் புரிதலாக இருந்துச்சு. நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் முரண்பாடாக இருக்கும்போது சந்தை எப்படியெல்லாம் மாறுது. அதனால தான் நம்ம வீடியோவில் இண்டெக்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ரேஷியோ பற்றி பெரிதாக யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. அப்போது மார்க்கெட்டோட சூழ்நிலைகளை எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது அனைத்துமே நம்ம சுய ஆய்வு செய்யும்போது தான் எளிதாக தெரியுது. அப்புறம் ஆப்ஷன் வர்த்தகம்னாலே நம்மளுக்கு ஹெட்ஜிங் முறை அப்படிங்கிறது தான் தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த ஹெட்ஜிங் முறை அப்படிங்கும்போது என்எஸ்சியே அது வகுத்து கொடுத்துட்டாங்க, என்னென்ன ஹெட்ஜ் பண்ணணும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதன் மூலிமா புரிஞ்சுட்டாச்சு. அப்போ இதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே 4-5 வருடங்கள் ஆயிடுச்சு. அப்போது அதன் பின் தான் நம்ம வீடியோ பதிவுகள் நம்ம யூடியூப்பில் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்திற்காகத்தான் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல்னு நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். அது எந்த இடத்துலையும் யாரையும் ஈர்க்கக்கூடாது அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் நம்ம இருந்தோம். நம்மளோட வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா தினமும் 1000 சம்பாதிக்கலாம், 2000 சம்பாதிக்கலாம். அதே மாதிரி 1 கோடியை ரீச் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி 100 கோடி ரீச் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரியெல்லாம் நம்ம எதுவுமே போடாமல் நம்ம இருக்கிற என்எஸ்ஐ வெப்சைட்டில் இருக்கிற டேட்டாஸை வச்சு தான் வீடியோ பதிவு கொடுக்கணும். அதனால் ஈர்க்கவே கூடாது, அதே மாதிரி நம்பிக்கை கொடுக்கக்கூடாது. ஆப்ஷன் வர்த்தகம், பங்கு சந்தை ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்பிக்கை அற்றது. அதில் நம்ம நம்பிக்கையை கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம அந்த பதிவுகள் எதுவும் கொடுக்கல. அதனால தான் நம்மளோட வீடியோ நம்மளோட சேனலோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா மிக குறைந்த அளவில் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே ஆட் ஆகிட்டு இருக்கும், வியூவர்ஸ் கம்மியாக இருக்கும்.
இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினமும் இவ்வளோ சம்பாதிக்கலாம்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தா போதும். நம்மளோடதும் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆண்டுகள் முன்னாடி யாரெல்லாம் சேனல் ஆரம்பித்தாங்களோ பாருங்கள், கிட்டத்தட்ட 50,000 1,00,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருப்பாங்க. ஒரு வியூவர்ஸும் நல்ல ஒரு இதாக இருக்கும். ஆனால் நம்மளோட சேனல் அப்படி கிடையாது. அதனால் ஒருத்தர் நம்ம சேனலை பார்த்தாலும் அவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறத காரணமாக வச்சு தான் நம்ம வந்து வீடியோ பதிவு இப்படி போட்டோம். அதனால் ஈர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம். அதன் பின் பார்த்திங்கன்னா, நான் வெற்றி பெற்று விட்டேன், நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து நம்மளுடைய வர்த்தகம் நம்ம வந்துட்டு காமிக்கிறதில்ல. நிறைய பேர் கேட்கலாம், நீங்கள் வர்த்தகம் செய்வதில்லை அப்படிங்கூட. யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்துட்டு யாரை ஈர்க்கிறதில்ல, அதனால் விட்டாச்சு. ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் அப்படின்னா நான் நிரூபணம் செய்து கொண்டே இருக்கணும். அந்த நிரூபணம் வந்துட்டு ஒவ்வொரு கேள்வியை திருப்பி உண்டாக்கும். அதுக்கு ஒரு நிரூபணம் செய்யணும். அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து தான் நம்ம வந்து அதை காமிக்கவே இல்லை. நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைலும் காமிக்கல, லெட்ஜரும் காமிக்கல, எதுவுமே காமிக்கல. நிறைய பேர் காமிச்சிருப்பாங்க, அது அவங்கவுங்களோட முடிவு. அதனால் அவங்களை நான் தவறு சொல்ல. அதே மாதிரி என்னுடைய எண்ணம் யாரையும் ஈர்க்கக்கூடாது அப்படிங்கிறனாலையும் நான் என்னைய ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நான் காமிக்க முற்பட்டேன்னா ஒவ்வொரு சந்தேகம் மேலும் ஒவ்வொருத்தருக்கும் நான் நிரூபணம் செய்து கொண்டே இருக்கணும். அது எதற்காக? அவர்கள் நான் என்னை வந்து நம்பலை அப்படின்னா ஓகே, அவங்க நம்பாதனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் இதை நம்பி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லலை. அதனால தான் ஒவ்வொருவரும் அவரவர் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து திருப்பி சொல்கிறது, சுய ஆய்வு செய்யுங்கள், நீங்கள் முடிவெடுக்கும் திறன் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். சிலருக்கு வந்து அது எரிச்சலை உண்டாக்கலாம், என்னடா எப்போ பார்த்தாலும் எந்த கேள்வி கேட்டாலும் சுய ஆய்வு செய்யுங்கன்ட்டு. ஏனென்றால் சந்தை பல சூழ்நிலை இருக்குது. ஒரு சூழ்நிலையில் ஒன்று தெரிகிறது, மறு சூழ்நிலையில் அது மாறும். அதனால் அது நீங்கள் ஆய்வு செஞ்சுருந்தால் மட்டும்தான் புரியும். அதற்குண்டான அனைத்து விஷயங்களும் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்தது நான் இருக்கும் இடத்தை பற்றி ஒரு குறிப்பு கொடுக்கலான்ட்டு அதையும் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். நம்ம வந்து கோவை மாவட்டம், தமிழ்நாட்டில் கோவை மாவட்டத்தில் குமுட்டிப்பதி அப்படிங்கிற ஒரு கிராமம், அங்கே தான் நம்ம இருக்கிறோம். இது அனைத்துமே பார்த்திங்கன்னா என்னுடைய சூழ்நிலையில் பங்கு சந்தை பற்றி யாருக்குமே இருக்கிற இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து எப்படி இதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். என்னுடைய கல்வி முறை பார்த்திங்கன்னா, பள்ளி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் மைக்கேல்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு நம்ம கோவையில் இருக்குது. அங்கே தான் என்னோடய பள்ளி பருவம் முடிந்தது. அதே மாதிரி என்னுடைய கல்லூரி வாழ்க்கை பார்த்திங்கன்னா SNGC அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ரீ நாராயணகுரு காலேஜ்னு காக்காச்சாவடியில், அங்கே தான் என்னோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் MBA கரஸில் நம்ம பண்ணோம். இது அனைத்துமே நம்மளோட கல்வி தகுதியை சொல்கிறது. இது அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம கல்வி கற்கும் போதே பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு கணிதத்தில் வந்து ஒரு ஈர்ப்பு இருந்தது. அந்த பங்கு சந்தையை பற்றி நம்ம கல்லூரி வாழ்க்கை முடிக்கும்போது அதில் எனக்கு ரொம்ப ஈர்ப்பு இருந்தங்காட்டி அதனை பற்றி நம்ம பார்த்துட்டே வந்துருந்தோம். அப்போ வந்து தொடக்க காலத்தில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டராக நம்ம துவங்கியது. அப்போது வந்து நம்ம ஏரியாவில் நம்மளுடைய பகுதியில் வந்து ஒருத்தர் இருந்தார். அவரை வந்து ஒரு மானசீக குருன்னு கூட நான் சொல்லிக்கலாம். ஏன்னா ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி எனக்கு அவர் தான் முதல் ஆப்ஷன் வந்து ஃப்யூச்சராக மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அதுதான் எனக்கு ஒரு கீவேர்டு. அவருடைய பெயர் திரு மனோகரன்ட்டு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அவர் அந்த ஒரு கீவேர்டு சொன்னதுமே அதிலிருந்து ஒரு ஆய்வு செஞ்சுட்டே இருந்தோம். அதன் பின் பார்த்திங்கன்னா என்னுடைய பள்ளியிலிருந்தே என்னுடைய நண்பர் அவர் பார்த்திங்கன்னா அவர் தான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு வேலைவாய்ப்புக்கோசரம் போனார். அவர் போனதுக்கப்புறம் நான் அங்கே வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னை தெரிந்து கொள்வதற்கு ஒரு முயற்சி அங்கே நடைபெற்றது. அவர் பெயர் வந்து சிவா. இப்போ இந்த 2 பேரும் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக, அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போனதுக்கு காரணம் என்னுடைய நண்பர். ஆனால் ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி புரிந்து கொள்வதற்காக எனக்கு சொன்னது வந்து திரு மனோகரன் அவர். இவங்க 2 பேர் தான். அப்போது இவங்க ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் தெரியுது, அதை நம்ம ஆய்வு செய்ய இது பண்ணுறோம். அப்புறம் தான் புரிஞ்சுது NSE வெப்சைட்லேயே நம்மளுக்கு பல விஷயங்கள் இருக்குது, அதனால் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எளிமையாக சந்தையை தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து பல விஷயத்தை வந்துட்டு அடுத்த இதற்கு நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நிறைய பேர் ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஆனால் அப்போ தான் புரிஞ்சுது, இன்றைக்கி யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவங்க மேலே நம்ம சவாரி செஞ்சாலே நம்மளுக்கு வெற்றி எளிதாக கிடைக்கும். அதனால் நம்மளாக உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. யார் RSI தாண்டியிருக்காங்களா, MACD பண்ணியிருக்காங்களா, ஹையஸ்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்காங்களா, வீக்லி எந்த டேட்டா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி யார் ட்ரெண்டிங் அவங்க மேலே நம்ம போகிறோம், லாபமோ நஷ்டமோ. அப்போ எதை தொடலாம் எதை தொடக்கூடாதுன்னு பிரிச்சுட்டாலே நம்மளுக்கு எளிமையாக ஆகிடும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு வந்தது.
இண்டெக்ஸ் வர்த்தகத்தில் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது ஒரு இண்டெக்ஸுங்கிறது சராசரி. அதனால் வந்து டெய்லியுமே ஒரு மொமெண்டம் இருக்கும். மொமெண்டம் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், மொமெண்டம் இல்லாத போது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா நாளும் ஒரே மாதிரி பார்த்து தேர்ந்துட்டு இருக்கும்போது வர்த்தகம் செய்ய முடியாது. அதனால் இண்டெக்ஸை ஒரு மாதிரி வர்த்தகம் பண்ணணும், ஸ்டாக்ஸை ஒரு மாதிரி வர்த்தகம் பண்ணணும். அதில் உங்களுக்கு முதலீட்டு மேலாண்மை தெரிந்திருக்கணும். முதலீட்டு மேலாண்மை தெரிந்தால் மட்டும்தான் பங்கு சந்தையில் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். நிறைய பேர் மனக்கணக்கு வாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க. 1000 ரூபா ப்ராஃபிட்டா, அடுத்த நாள் 2000, அடுத்த நாள் 4000, அடுத்த நாள் 5000. அப்போ நம்ம ஒரு 10,000 ரூபா வச்சுட்டே நம்ம 5000 ரூபா லாபம் பண்ணுறோம் அப்படின்னா 1 லட்சம் வச்சா 50,000, 10 லட்சம் வச்சா 5 லட்சமா அப்படிங்கிற மாதிரி மனக்கணக்கு மன வாய்ப்பாடில் போவோம். நீங்கள் ஒரு 500 ரூபா லாஸுங்கும்போது கவலைப்பட மாட்டீங்க. ஒரு 1000 ரூபா லாஸுங்கும்போது கொஞ்சமாக கவலைப்படுவீங்க. ஒரு 2000 ரூபா லாஸுங்கும்போது ஓரளவுக்கு. இதே பார்த்திங்கன்னா இதுவே ஒரு 20,000, 30,000, 50,000 மாறும்போது, நஷ்டம் மாறும்போது அங்கே உங்களுடைய மன பாதுகாப்புன்னு சொல்லுவோம், மன அழுத்தம்னு சொல்லுவோம். அப்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க? அப்போது ஒரு சிறிய நட்டங்கும்போது உங்களை வந்துட்டு ஒரு மாற முடிவெடுக்க வைக்கும். அதிக நட்டங்கும்போது அது ஒரு மாற உங்களை முடிவெடுக்க வைக்கும். அதனால் மனக்கணக்கு போட்டு யாரும் வந்து பங்கு சந்தைக்குள் நுழைய வேண்டாம். நம்ம பங்கு சந்தையில் போனதுமே ஒரு 500, 1000ங்கிற டெய்லி ஒரு 500 எடுத்தோம்னா நம்ம உடனே என்ன ஆகிடும், மாதத்துக்கு 20 நாள் வர்த்தோம்னா ஒரு நாளைக்கு 500னா 10,000 ரூபாய், வருஷத்துக்கு 120, அப்படி நம்ம மல்டிபிள் பண்ண என்ன ஆகும்? இப்போ இந்த முதலீட்டுக்கு இந்த லாபம் அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் பண்ணுவோம். ஆனால் ஒரு நாளும் இந்த மாதிரி பின்பற்ற முடியாது. அதை யாரெல்லாம் ஒரு டிசிப்ளின் மார்க்கெட்டில் ஒரு டிசிப்ளினாக ஒரு மனக்கட்டுப்பாடோடு இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றி உண்டாக்க முடியும். கட்டுக்கோப்பாக இருக்கணும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்பனை செஞ்சதுக்கப்புறம் அது நல்லா பறந்துடும். நீங்கள் விற்பனை செய்யும் போது நல்லா இறங்கிடும். அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க அப்படிங்கிறது தான் இதில் அடிப்படையாக இருக்குது. அதனால் மனக்கணக்கு மன வாய்ப்பாடு இது எதுவுமே உங்களுக்கு செயல்படாது. அதனால் கட்டுப்பாடுடன் உங்கள் முதலீட்டுக்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதனை பின்பற்றுபவர்கள், ஆப்ஷனை பற்றி புரிதலுடன் வியாபாரம் செய்பவர்கள் சிறப்பாக வர்த்தகம் செய்ய முடியும். இதுதான் என்னுடைய அறிமுகம். நன்றி, வணக்கம்.